நேயர்களே வணக்கம். நேத்ராவின் அடுத்த கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் இப்போது உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதி முக்கியமான விடயங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இருக்கப் போகிறது. ஒரு நாட்டினுடைய வெற்றியும் எழுச்சியும் ஒரு சமூகத்தின் வெற்றியிலும் எழுச்சியிலும் தங்கியிருக்கிறது. ஒரு சமூகத்தின் வெற்றியும் எழுச்சியும் எதிலே தங்கியிருக்கிறது? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வெற்றியிலும் எழுச்சியிலும் தங்கியிருக்கிறது. அந்த தனி மனிதனுடைய வெற்றியும் எழுச்சியும் எதிலே தங்கியிருக்கிறதுன்னு சொன்னால் நல்ல கல்வியிலே. எனவே ஒரு மனிதன் நல்ல கல்வியின்பால் உயர்கின்ற பொழுது, தன்னை உயர்த்தி கொள்ளுகின்ற போது, அது தன்னுடைய வளர்ச்சியாக மாத்திரமல்லாது முழு சமூகத்துக்குமான வளர்ச்சியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அந்த கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும்? சன்மார்க்க நெறிமுறைகளோடு கூடிய ஒழுக்க விழுமியங்கள், அதே போல பண்பாடு ஆகியவை சிறந்த முறையில் இருக்கின்ற கல்வியாக அமைகின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூரணத்துவம் பெற்றதாக, அந்த பூரணத்துவத்தின் மூலமாக சமூகமும் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இவ்வாறான நல்ல சன்மார்க்க நெறிமுறைகளோடும் ஒழுக்க விழுமியங்களோடும் பண்பாட்டு விடயங்களோடும் கல்வியை போதித்து வருகின்ற ஒரு அரபு கல்லூரி தொடர்பான செய்தியைத்தான் இன்று உங்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடி மகள இருக்கின்ற அந்த அரபு கல்லூரி முதலாவது பட்டமளிப்பு விழாவையும் நடத்தி இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டம் கல்குடா தொகுதி வாழைச்சேனை என்ற பிரதேசத்திலே ஊரிலே அமைய பெற்றிருக்கின்ற தியாவட்டமான என்ற இடத்திலே இருக்கின்ற தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரி தான் தன்னுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவையும் அதே போல வெள்ளி விழாவையும் கொண்டாடி மகள இருக்கிறது. அந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கலையகம் வந்திருக்கின்றார்கள். அந்த கல்லூரியோடு மிக நெருக்கமான தொடர்புடைய இருவர். அதிலே ஒருவர் கலாநிதி MBM இஸ்மாயில் சலாமி மதனி. இவர்தான் அந்த தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியினுடைய அதிபராக இருக்கின்றார். அவர்களும் அதே போல அந்த அரபு கல்லூரியினுடைய நிர்வாக சபை தலைவராகவும் அதே போல கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகத்தராகவும் இருக்கின்ற ஷேக் AL பீர் முகமது காசிமி ஆகிய இருவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கல்லூரி மிக நீண்ட பயணம் மேற்கொண்டு இப்போது வெள்ளி விழா என்கின்ற அந்த உச்சத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் பயணித்து இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும், அதன் மூலமாக சமூகம் பயன்பெற வேண்டும் என நாங்கள் ஆரம்பத்தில் வாழ்த்திக் கொள்கின்றோம். சரி, இந்த கல்லூரியினுடைய நிர்வாக சபை தலைவராக இருக்கின்ற ஷேக் AL பீர் முகமது காசிமி அவர்களே, உங்களுடைய கல்லூரியினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தோற்றம், ஆரம்பம், நீங்கள் கடந்து வந்த பாதைகள், அதை பற்றி கொஞ்சம் ஆரம்பத்தில் கலப்போமே. நன்றி. தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டது. 19 மாணவர்களை கொண்டு மிக குறுகிய வளத்தோடு பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரி. இந்த கல்லூரி ஒட்டமாவடி பிராந்தியத்திலே மாஞ்சோலை கிராமத்தில் அமையப்பெற்றுள்ள மஸ்ஜிது தாவா பள்ளிவாசலிலே முதலாக இந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஜமியத் தாவத்தில் இஸ்லாமியா கல்குடா என்ற எமது நிறுவனத்தின் ஊடாக ஸ்தாபிக்கப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் 25 ஆண்டுகள் தன்னுடைய பணியை நிறைவு செய்து அதனுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவை சந்திக்கின்ற வேளையிலே இத்தகைய ஒரு நிகழ்விலே சந்திப்பதை இட்டும் அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததை இட்டும் இந்த இடத்துல நான் நன்றியோடு நினைவு கொள்கிறேன். மிக அடிப்படை வசதி கூட இல்லாத அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய கல்லூரி இப்போது மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. இந்த கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் முதலிலே உதித்தது தொடர்பாக, அதுக்கான வித்தை இட்டவர்கள் தொடர்பாக கொஞ்சம் நாங்கள் நினைவூட்டினால் நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா. தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2000ஆம் ஆண்டு அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான தூய்மையான ஒரு இஸ்லாமிய பிரச்சார பணியை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். குர்ஆன் சரியான சுன்னா அடிப்படையிலான போதனைகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்கின்ற அதே நேரத்தில் அதே அடிப்படையிலான ஒரு இளைஞர் சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இளைஞர் சமுதாயம் பல்வேறு அனாச்சாரங்கள், பாவகாரியங்கள், சமூக பிறழ்வுகளிலே ஈடுபட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற விஷயத்திலே சமய கல்விக்கூடங்கள், அறநெறி கல்விக்கூடங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த வகையில் ஒரு தூய இஸ்லாமிய சிந்தனையின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் ஒரு இளைஞர் சமூகத்தை, ஒரு மாணவர் சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும்
இஸ்லாமிய செய்திகளை மக்களுக்கு நல்ல முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலும், அதே நேரத்தில் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கின்ற, போதனை செய்கின்ற, அதனை செயற்படுத்துகின்றவர்களை பொறுத்த வரைக்கும் சிலர் மிகவும் அதிதீவிர சிந்தனை கொண்டவர்களாக, இன்னும் பலர் ஒரு பொடுபோக்காக, ஒரு அலட்சிய மனோபாவம் கொண்டவர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நிதானமான போக்கை கொண்ட, ஒரு நடுநிலையான சிந்தனையோடு சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கல்வி பின்புலத்தை கொண்ட, ஒழுக்க விழுமியங்களை பேணி முன்மாதிரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த கல்வி நிறுவனம் கடந்த 2000 ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நல்லது. உண்மையிலே உங்களுடைய கல்லூரி மிகப்பெரிய ஒரு பணியை சமூகத்துக்காக செய்து வருகிறது. சரி, அந்த தாருஸ்ஸலாம் கல்லூரி எதிர்வருகின்ற 10ஆம் தேதி தான் தன்னுடைய அந்த பட்டமளிப்பு நிகழ்வையும் அதே போல் 25வது வெள்ளி விழாவையும் கொண்டாடி மகள இருக்கிறது. இந்த தருணத்திலே அந்த தாருஸ்ஸலாம் கல்லூரியில், அரபு கல்லூரியிலே ஆரம்பத்திலே ஒரு மாணவராக இருந்து கல்வி கற்று இப்போது அந்த அரபு கல்லூரிக்கு அதிபராக இருப்பவர் தான் எங்களுடைய ஷேக் இஸ்மாயில் மதனி அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு மாணவராக அங்கே இருந்து, அங்கே படித்து பட்டம் பெற்று வெளியாகி இப்போது அதற்கு அதிபராக இருக்கிறீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அது மாத்திரமல்லாது உங்களுடைய இப்போது அந்த பாடத்திட்ட கட்டமைப்புகள், பாடவிதான கட்டமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு உங்களுக்கும் இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த பொழுதுகளை நாங்கள் கழிக்கின்றோம். தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரி எதுவும் இல்லாத ஒரு அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. அது இன்றைக்கு முழுமையாக வளர்ந்து ஒரு சிறந்த தோற்றத்தோடு அதனுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடி இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். பாடத்திட்டத்தை பொறுத்தவரை தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியிலே சிறந்த தேர்ச்சி பெற்ற உலமாக்களை கொண்டு, துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு முறையாக தயாரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியினுடைய பாடத்திட்டம் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஹிஃப்லு பிரிவு, அடுத்தது கிதாபு பிரிவு. ஹிஃப்லு பிரிவு 3 வருட பாடத்திட்டத்தினை கொண்டதாக இருக்கிறது. 3 வருடங்களிலே குர்ஆன் மனனம், குர்ஆன் ஓதற் பயிற்சி மற்றும் பாடசாலை பாடங்களும் நடைபெறுகின்றது. கிதாபு பிரிவு 6 வருட பாடத்திட்டத்தினை கொண்டது. 6 வருடங்களிலே மாணவர்கள் மொழி அறிவை விருத்தி செய்து கொள்வதோடு ஓஎல், ஏஎல் மற்றும் அல்லாலிம், தர்மச்சாரிய பரீட்சைகளிலே அவர்கள் தோற்றுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றது. ஷரியாத்துறை பாடத்தோடு இணைந்ததாக பாடசாலை பாடம் எந்தவித குறைவும் இல்லாமல் முழுமையாக நடாத்தப்படுகிறது. மாணவர்களுடைய ஆளுமை விருத்தி செயற்பாடுகளிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. குறிப்பாக வாராந்தம் நடைபெறுகின்ற திங்கட்கிழமைகளில் நடைபெறுகின்ற மன்றம் மொழி விருத்தி மற்றும் மாணவர்களுடைய ஆளுமை விருத்தியை மையப்படுத்தியதாக செயற்படுத்தப்படுகிறது. தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியிலே மாணவர்களுடைய கல்வி, அது மாதிரி புறக்கிருத்திய செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்ற அடிப்படையிலே இளைஞர் கழகம், அது மாதிரி விளையாட்டுக் கழகம், அதுபோன்று கலை கலாச்சார மன்றம், அல் குர்ஆன் சுன்னா அகாடமி, அது மாதிரி ஐடி லேப், லைப்ரரி போன்ற துறைகளில் மாணவர்களுடைய புறக்கிருத்திய செயற்பாடுகள் ஊக்குவிக்கப்படுகிறது. போட்டி நிகழ்ச்சிகள் அதிகமாக நடத்தப்படுகிறது. குறிப்பாக இலங்கை வரலாற்றிலே மதரசாக்களிலே முதலாவது இல்ல விளையாட்டு போட்டியை நடத்திய மதரசா என்றால் அது தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியை தான் நாங்கள் சொல்ல முடியும். முதலாவது இல்ல விளையாட்டு போட்டியை விமர்சையாக நடத்தி முடித்தது. இவ்வாறு அதனுடைய பாடத்திட்டம் முறையாக கொண்டு செல்லப்படுகிறது. உங்களுடைய இந்த சகல பாடத்திட்டங்களையும் ஏனைய செயற்பாடுகளையும் சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு போதிய அளவு வளங்கள் இருக்கின்றன. அதாவது பௌதிக வளங்கள், அதே போல் ஆசிரியர் வளங்கள், ஏனைய தேவையான சகல வளங்களும் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றனவா? அல்ஹம்துலில்லாஹ். முறையான பயிற்றப்பட்ட பெரும்பான்மையான பட்டதாரி ஆசிரியர்களை கொண்ட ஒரு ஆசிரியர் வளம் எங்களிடம் இருக்கிறது. முழுமையாக பயணிக்கக்கூடிய 15 ஆசிரியர்களும் பகுதி நேரமாக 19 ஆசிரியர்களும் பணியாற்றுகிறார்கள். கற்பித்தல் துறையிலே அனுபவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் பாடங்கள் முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரி, கல்லூரியின் அரபு கல்லூரியின் நிர்வாக சபை தலைவராக இருக்கின்ற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கல்லூரி ஒரு 25 ஆண்டு கால வரலாற்றை கொண்டதாக பல தடைகளை தாண்டி, பல இடர்களை தாண்டி இப்போது ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் அதனுடைய வளர்ச்சி போக்கு எப்படி இருந்தது என்று இந்த இடத்தில் நாங்கள் பேசுவோம். நல்ல ஒரு கேள்வி. தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல்
2000 ஆண்டு 19 மாணவர்களை கொண்டு ஒரு சிறியதொரு இடத்தில் எந்த ஒரு அடிப்படையான வசதிகளும் இல்லாத ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 25 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் தற்போது 250 மாணவர்கள் ஹிப்லு பிரிவிலே சுமார் 60-70 கிடைப்பட்ட மாணவர்கள், அதே மாதிரி கிதாபு பிரிவிலே மாணவர்கள் கற்கிறார்கள். இப்போ 2 பெரும்பகுதிகளாக இருந்து அந்த 2 பெரும்பகுதி மாணவர்கள் அங்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் ஆரம்பத்தில் சொன்னது போல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். அந்த மாணவர்களை சேர்க்கின்ற போது எந்த அடிப்படையில் நீங்கள் உள்வாங்குகின்றீர்கள்? நாட்டின் எல்லா பாகத்திலும் உள்ள மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன, இல்லது அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கின்றதா? ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஊர் பிரதேசத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் பௌதீக கட்டமைப்பு, உள்ளக வசதிகள், கட்டிட எல்லா வகையான வசதிகளும் பெரும்பாலும் நிறைவு செய்திருக்கின்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் காணியில் பரப்பிலே இந்த கல்வி நிறுவனம் அமைந்திருக்கின்ற வகையில் நாடளாவிய ரீதியில் கல்வியிலே ஆர்வம் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக ஹிஃப்லு பிரிவிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் 6ஆம் ஆண்டு சித்தி அடைந்தவர்களாக இருக்கின்ற போது, குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர்களாக இருக்கின்ற போது, நல்லொழுக்கம், தேக ஆரோக்கியம் கொண்டவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஒரு நேர்முக பரீட்சை ஒன்றின் ஊடாக நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களும் அங்கு கல்வி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நாடளாவிய ரீதியில் எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்த சின்ன சின்ன குக்கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கூட அங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சரியாத் துறையில் கல்வி கற்க விரும்புகின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஆண்டு சித்தி அடைந்திருக்கின்ற 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் நேர்முக பரீட்சை ஒன்றின் ஊடாக அவர்களை நாங்கள் தேர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றும் நாடளாவிய ரீதியில் பல கிராமங்களைச் சேர்ந்த, பல ஊர்களைச் சேர்ந்த, பல மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எல்லா வகையான சந்தர்ப்ப மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த விடயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, உடைய வளர்ச்சி தொடர்பாக சொல்லுகின்ற போது ஆரம்பத்தில் ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு நிலையில் மாஞ்சோலை தவா பள்ளிவாசல் என்ற பள்ளிவாசலில் நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருந்த ஒரு 2-3 ஆசிரியர்கள், 19 மாணவர்கள். பிறகு கொஞ்ச காலம் செம்மனுடை கிராமத்தில் இருக்கின்ற குபாஜுமா பள்ளிவாசல் என்ற பள்ளிவாசலுக்கு இடமாற்றம் செய்து அங்கு கொஞ்ச காலம் அந்த மதரசா நடைபெற்று கொண்டிருந்தது. பிறகு அதே போன்று செம்மனுடையில் அமையப்பட்டிருக்கின்ற ஜக்கியா குர்ஆன் பாடசாலையில் சிறிது காலம் மதரசா நடைபெற்றது. அதே மாதிரி மீராவுடையில் உள்ள தாரசலாம் அரபு கல்லூரியிலே நடைபெற்று, இப்படி பல இடங்களில் ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல், சரியான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இடம்பெயர்ந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் கல்வி நிறுவனம் இருந்த வேளையில் இல்லைங்க ஜமீத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு நெருக்கமான நீண்டகால உறவு, ஒரு 30 ஆண்டு கால உறவு. அந்த உறவின் அடிப்படையில் பல்வேறு வேலைத்திட்டங்களை பிரதேசத்தில் அவர் செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு வேலைத்திட்டமாக தாரசலாம் அரபு கல்லூரிக்கு என்று ஒரு தனியான இடம் அமையப்பட வேண்டும் என்று நாங்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக தியாவட்டான் கிராம ஒரு பிரிவில் உள்ள ஒட்டக்கோரலை பற்றி மத்தி பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட அந்த பிரதேசத்திலே அன்றைய காலப்பகுதியில் ஒரு 6 ஏக்கர் காணியை நாங்கள் கொள்வனம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அவர்கள் ஊடாக தற்போதே கல்லூரிக்கு தேவையான எல்லா வகையான வளங்களும், சாதாரணமாக ஒரு நிர்வாக கட்டடம், மாணவர்களுக்கான வகுப்பறை, அதே மாதிரி தங்குமிட வசதிகள், பள்ளிவாசல், அதே மாதிரி நூலகம், அதே போன்று விளையாட்டு மைதானம், இன்னொரு பல்வேறு வகையான ஒரு கல்வி நிறுவனத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்னென்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒரு முழுமையாக கொண்டிருக்கின்ற அல்லது பெரும்பகுதியை கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைய கல்வி நிறுவனம் வளர்ந்து மாஷா அல்லாஹ் இலங்கை நாலா பகுதிகளிலும் அதனுடைய பேர் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். நல்லது. தாருசலாம் அரபு கல்லூரியினுடைய அதிபர் கலாநிதி ஷேக் MBM இஸ்மாயில் மதனி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த ஒரு கல்லூரியை முன்னெடுத்து செல்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதுவும் உங்களுடைய பாடத்திட்டம் கொஞ்சம் பறந்து விரிந்த பாடத்திட்டமாக இருக்கிறது. கல்லூரி பாடசாலை கல்வி பாடத்திட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? எனவே இந்த செயற்பாடுகளை எல்லாம் முன்னெடுப்பதற்கான நிதிகளை, அதற்கான தேவைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்து கொள்கிறீங்க? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கல்லூரியினுடைய நிதி தேவையினை 3 வழிகளிலே நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். ஒன்று, மாணவர்களிடமிருந்து மாதாந்தம் சந்தாவாக 12,000 ரூபாய் அறவிடப்படுகின்றது. அதுபோன்று உள்நாட்டிலே இருக்கக்கூடிய நலன் விரும்பிகளிடமிருந்து மாத சந்தா அறவிடப்படுகின்றது. அதுபோன்று உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த சகோதரர்களிடமிருந்து வருடத்திலே ஒரு நாள் உணவு திட்டம் என்கிற அடிப்படையிலே நிதி வசூலிக்கப்பட்டு அதனுடைய நிதி தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறது. சரி, நல்லது.
கல்லூரியினுடைய நிர்வாக சபை தலைவர் ஷேக் எல் ஃபீர் முகமது காசிமி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மாணவர்களுக்கு பொதுவாக இலங்கையில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுது இல்லையா? அந்த மாணவர்களுக்கென்று அடிப்படை தகுதி 6ஆம் ஆண்டு கற்றிருக்க வேண்டும், குர்ஆனை முழுமையாக அவர்கள் நல்ல முறையில் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உள்வாங்கப்படுகின்ற மாணவர்களுக்கான பயிற்றுவிப்புகள், அவர்கள் தங்களை நல்ல முறையில் செதுக்கிக் கொள்வதற்கான செயற்பாடுகள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது? அரபு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு அரபு துறை சார்ந்து மட்டும் மாணவர்களை வழிப்படுத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலான அரபு கல்லூரியே காணப்படுகின்றது. ஆனால் தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதே போன்ற இலங்கையில் பல்வேறு அரபு கல்லூரிகளுக்கு மத்தியில் அந்த மாற்றங்கள் இப்போது வந்திருக்கிறது. மாணவர்களுடைய ஷரியாத்துறை கல்வி, அதே மொழித்துறை கல்வி, தொழில்துறை சார்ந்த கல்வி, உளவளம் சார்ந்த ஆற்றுப்படுத்தல் என்ற பல்வேறு வகையான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு நிலையில் இன்றைய கல்வி முகாமை சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையில் வரும் ஷரியா கல்வியை மட்டும் போதித்து சிறந்த ஆளுமைகளை, கல்வியாளர்களை, புலமையாளர்கள் உருவாக்க முடியாது. அப்படியானவர்களால் சமுதாயத்துக்கு ஒரு சரியான பொருத்தமான வழிகாட்டலை வழங்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சரியாத்துறையோடு சேர்ந்து அவர்களுக்கு மொழித்துறை விருத்திக்கான போதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலை பாருங்கள். குறிப்பாக கட்டாயம் அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவர்களாக, ஆங்கில மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவர்களாக, சிங்கள மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவர்களாக எங்களுடைய மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த மொழி போதனைக்கான ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து மொழி ரீதியாக அவருடைய திறன்கள் விருத்தி செய்யப்படுவதற்கான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதே போன்று அவருடைய தொழில் ரீதியான கல்வியை மேம்படுத்துகின்ற அடிப்படையில் தொழில் ரீதியாக உலமாக்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே பள்ளிவாசல்களில், மதரசாக்களில் தங்கியிருக்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் தங்களுடைய பணி தொடராமல் சொந்த காலிலே அவங்க நின்று சமூகத்துக்கு ஒரு தைரியமாக தாங்கள் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் ஒரு தொழில் வழிகாட்டலையும் செய்கின்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அரபு கல்லூரி, தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியிலே தகவல் தொழில்நுட்பத்திற்கான தனியான ஒரு யூனிட் உருவாக்கப்பட்டு சகல வளங்களோடு, வசதிகளோடு ஒரு சிறப்பான ஒரு யூனிட் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் நிறைய மாணவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த கல்வியை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களுடைய உயர்தர பரீட்சையிலே தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு தனியான பாடமாக சமய பாடங்களுக்கு அப்பால் நின்று இன்றைய தொழில் சந்தைக்கு மத்தியிலே சந்தைகளை போட்டியிடுகின்ற அளவுக்கு அவர்களை தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு சிறந்த புலமையாளராக மாற்றுவதற்கான வேலைத்திட்டத்தின் சம்பந்தமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று தொழில் மேம்பாடு கருதி அவங்களுடைய மேலதிகமான வழியை சென்றால் அவங்களை தொழில் செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு வயரிங் விஷயம், அதே போன்று பிளம்பிங்கோட சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரிசிட்டியோட சம்மந்தப்பட்ட QS பாடநெறியை கூட மதரசாக்கள், நான் நினைக்கல எந்த ஒரு மதரசாவிலும் இப்படி ஒரு பாடத்திட்டம் இணைக்கப்பட்டிருக்குமெண்டு இப்போ அதில் ஒரு டிப்ளோமாவை மாணவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டையும் கூட செய்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உளவள ரீதியான ஆற்றுப்படுத்தலை மேற்கொள்வதற்காக தனியான உளவள ரீதியான ஆலோசனைகள், அதற்கான கோர்ஸ்கள், அதற்கான துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அவ்வப்போது அவங்களுக்கான செயலமுறைகள் நடத்துவது, இவ்வாறான பல்வேறு வேலை திட்டங்கள் நிச்சயமாக எங்களுடைய கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் உண்மையாக என்னை விட உள்ளக ரீதியான ஒரு தலைவர் என்ற நிர்வாக ரீதியாக மேம்பாக்கான விஷயங்களை தான் என்னால் சொல்ல முடியும். அதிபர் அவர்கள் இதில் மிகவும் சம்பந்தமான நிறைய தகவலை சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். சரி, அப்படி என்றால் அந்த விடயங்கள் மேலதிக விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இதில் ஆசிரியர்கள் மாணவர்களை வளப்படுத்துறதுல ஆசிரியர்கள் மிக முக்கியமான பங்காற்றுவாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு உளவளத்துறை தொடர்பான தனியான செயலமர்வுகள் 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. குறிப்பாக உளவியலாளர்கள், உளவள துணையாளர்கள், அதுபோன்று மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அவர்கள் ஆசிரியர்களுக்கும் செயலமர்வுகளை செய்கிறார்கள், மாணவர்களுக்கும் இத்தகைய செயலமர்வுகள் நடைபெறுகிறது. ஆசிரியர்கள் வளப்படுத்தப்படுவதோடு மாணவர்களும் வளப்படுத்தப்படுகிறார்கள். அது மாதிரி ஷேக் அவர்கள் சொன்னதை போல் QS பாடம் சென்ற ஒரு வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்று IT லெப் தனியாக உருவாக்கப்பட்டு அதிலே மாணவர்களுக்கு பாடங்கள் செய்யப்படுகிறது. குறிப்பாக ALலே மாணவர்கள் IT பாடத்தை கற்கிறார்கள். அதுபோன்று விவசாய விஞ்ஞான பாடம் கற்பிக்கப்படுகிறது. அதுபோன்று அரசியல் விஞ்ஞானம் கற்பிக்கப்படுகிறது. இந்த முறை AL பரீட்சை எழுதிய மாணவர்களிலே முதலாவதாக விவசாய விஞ்ஞான பாடத்தை எடுத்த மாணவர்கள் A தர சித்தி, B தர சித்தி, C தர சித்திகளை கல்லூரியில் பெற்றிருக்கிறார்கள். இது கல்லூரி கிடைத்த அதனுடைய முகாமைத்துவம், அதனுடைய உள்ளக செயற்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல முடியும்.
நிச்சயமாக. அதாவது இன்றைய காலத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஐடியாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் நாங்கள் செல்ல முடியாது. ஆலிம்கள் என்பதற்காக ஐடியை விட்டுவிட முடியாது. எல்லாம் சேருகின்ற போது தான் ஒரு முழுமைத்துவமான ஒரு மாணவராக ஒரு மனிதனாக மாற முடியும். அந்த வகையில் உங்களுடைய இந்த அரபு கல்லூரி வித்தியாசப்பட்டு விளங்குகிறது என்று நான் நினைக்கின்றேன். சரி, இப்படி இருக்கின்ற போது இப்போது முக்கியமாக முதலாவது பட்டமளிப்பு விழா, அதிலே ஒரு சின்ன ஒரு முரண்பட்ட ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. 25 ஆண்டுகள், ஆனால் இப்போதுதான் முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. என்ன காரணம், ஏன் இந்த தாமதம்? ஷேக் அவர்கள் சொன்னதைப் போல தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரி என்பது ஒரு அடிப்படை வசதிகளற்ற ஒரு பள்ளியிலே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இது தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்காக நிறைய முயற்சிகளை ஆரம்ப காலங்களிலே செய்ய வேண்டியிருந்தது. முதலாவது பட்டமளிப்பு விழாவை நாங்கள் 2015-16 ஆண்டு காலப்பகுதியிலே நடத்துவதற்கான முயற்சிகளை செய்தோம். அப்போதிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே எதிர்பாராத விதமாக நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல், அதுபோன்று கொரோனா இஷ்யூஸ், அதனால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக இந்த செலவினங்களை ஈடு செய்வதிலே ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக நீண்ட காலம் சென்று விட்டது. என்றாலும் அல்லாஹு தாலா இந்த காலத்தில் நடைபெறுவதற்கு தான் கபூல் செய்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் அவசரப்பட்ட ஒரு விடயத்தை கொஞ்சம் குறைவாக செய்வதை விட காலதாமதமாக சிறப்பாக செய்வது அது மேல்தான். அந்த வகையில் எப்போதுமே சிறப்பாக உங்களுடைய அந்த பட்டமளிப்பு விழா இடம்பெற இருக்கிறது என்று நான் அறிகின்றேன். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. சரி, இந்த பட்டமளிப்பு விழா அண்மை காலத்திலே பாடநெறிகளை பூர்த்தி செய்து வெளியாகிய மாணவர்களுக்கு, மௌலி உலமாக்களுக்கா அல்லது ஆரம்ப காலத்திலே இருந்து கற்றவர்களையும் சேர்த்து மொத்தமாக செய்யப்பட இருக்கிறதா? இல்லை, நாங்கள் மதரசா ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை பட்டம் பெறக்கூடிய, மதரசாவிலிருந்து பட்டம் பெற்று வெளியேற பாடநெறியை பூர்த்தி செய்து வெளியேறிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக 180 மாணவர்கள் இதிலே பட்டம் பெறுகிறார்கள். குறிப்பாக நான் முதலாவது தொகுதி மாணவன். எனக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. ஆரம்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது. 180 மாணவர்கள், ஹாஃபில்கள் 78 பேர், ஷரியா கற்கையின்றை பூர்த்தி செய்தவர்கள் 105 மாணவர்கள். இதில் சிலர் ஹாஃபில்களாகவும் மௌலவிகளாகவும் இருக்கிறார்கள். மொத்தமாக 15 பேட்ச் 15 பேட்ச் ஆக்களுக்கான பட்டமளிப்பு. சரி, இந்த பட்டமளிப்பு நிகழ்வு எதிர்வருகின்ற 10ஆம் தேதி இடம்பெற இருக்குது, மே மாதம் 10ஆம் தேதி. அது எங்கு இடம்பெற இருக்கிறது, எவ்வாறான முறையில் இடம்பெற இருக்கிறது, யார் யாரெல்லாம் முக்கியமாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற அந்த விழா தொடர்பான விடயங்களை யார் சொல்ல போறீங்க? அதிபர் சொல்றீங்களா, தலைவர் சொல்றீங்களா? அதிபர் சொல்லட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 10ஆம் தேதி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அதனுடைய பிரதான மண்டபத்திலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1300 பேருக்கான ஏற்பாடுகள் அந்த விழாவிலே 1300 பேர் சேர்ந்து அந்த விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. குறிப்பாக அதிலே பிரதம விருந்தினராக கல்லூரியினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இன்று வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜமியத்து அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவினுடைய தலைவர் ஷேக் கௌரவத்திற்குரிய அபூபக்கர் சித்திக் மதனி கலந்து கொள்கிறார்கள். அதனுடைய பிரதம பேச்சாளர்களாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஆக்டிங் விசி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். டாக்டர் அம்ஜத் கலந்து கொள்கிறார்கள். அதுபோன்று கௌரவ விருந்தினராக முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்கள பணிப்பாளர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சிறப்பு அதிதிகளாக ஜமியத்து அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய செயலாளர், அதுபோன்று ஷேக் ஹாசிம் சூரி, ஷேக் ஆதம்பாவா ஹசரத் அவர்களும் சிறப்பு அதிதிகளாக இதிலே கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த விழாவின் ஊடாக இந்த கல்லூரிக்காக உழைத்தவர்கள் அனைவரும் சந்தோஷம் அடைவதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். நல்லது, நாங்களும் இந்த வேளையிலே வாழ்த்தி கொள்கின்றோம். உங்களுடைய இந்த விழா நல்ல முறையில் நடைபெற வேண்டும். இதே போல் இன்னும் பல வெள்ளி விழா அல்ல 100ஆண்டு விழாக்களையும் காண வேண்டும், அதையும் தாண்டி செல்ல வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சரி, இவ்வாறு நாங்கள் இந்த பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த தாருஸ்ஸலாம் அரபு கல்லூரியிலே சேர்ந்து படித்தால் நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் என்கின்ற ஒரு ஆசை, ஆர்வம் பார்த்து கொண்டு இருக்கின்ற யாருக்காவது வரலாம். இல்லை என்றால் என்னுடைய பிள்ளையை இதில் சேர்த்து விட்டால் நல்ல நிலைமைக்கு வருவார் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றலாம். அவ்வாறு உங்களுடைய மதரசா அந்த அரபு கல்லூரியிலே சேர விரும்பினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைவர் சொல்லுங்கள். உங்களுடைய அரபு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2 பிரதானமான பிரிவுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது பிரிவு ஹிஃபுல் பிரிவு. ஹிஃபுல் பிரிவிலே 6ஆம் ஆண்டுக்கு சித்தி அடைந்த மாணவர்கள், 6ஆம் ஆண்டுக்கு சித்தி அடைந்த மாணவர்கள் ஹிஃபுல் பிரிவிலே வைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர் ஒரு 12 வயசுக்கு உட்பட்டவராக 6ஆம் ஆண்டுக்கு சித்தி அடைந்தவராக குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருந்தால்
அவரை அந்த ஹிஃப்து பிரிவிலே நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஷரியா பிரிவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஆண்டு கல்விக்கு 9ஆம் ஆண்டுக்கு சித்தி அடைந்த மாணவர்கள் 14 வயதுக்குட்பட்டவர்கள் குர்ஆனை நன்கு தெரிந்தவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் சம்பந்தமான விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. டிசம்பரில் இன்டர்வியூ நடக்கிறது. ஜனவரியிலே நாங்கள் அவர்களை உள்வாங்கிக் கொள்வோம். விண்ணப்பங்களை எங்கே பெற்றுக்கொள்ள எப்படி பெற்றுக்கொள்ள? விண்ணப்பங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தாருசலாம் அரபு கல்லூரியிலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான இணையதளம் இருக்கிறது. இணையதளத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜுகள் ஊடாகவும் விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. அதிலும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அவங்க தொலைபேசி ஊடாக எங்களுடைய இலக்கங்களோட தொடர்பு கொண்டாலும் வாட்ஸ்அப் ஊடாகவும் நாங்கள் வழங்கிக்க வாய்ப்பு இருக்குது. பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான நிறுவனங்களிலும் எங்களுடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரி, மனிதர்களுக்கு நன்றி செலுத்துபவனாக இல்லாமல் இறைவனுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துபவராக இருப்பதிலே பயனில்லை, அப்படித்தானே? அந்த வகையில் உங்களுடைய இந்த கல்லூரியினுடைய ஆரம்பம், அதனுடைய வளர்ச்சி, தற்போதைய போக்கு எல்லாவற்றுக்கும் உழைத்தவர்கள் அல்லது உடன் நிற்பவர்கள் என்று இருப்பவர்கள், அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஞாபகப்படுத்தியதற்கு ஜிசாக்கல்லா ஹைர். உண்மையிலே தாருசலாம் அரபு கல்லூரி கடந்த 25 வருடங்களாக பலருடைய உதவியோடு எங்களுக்கு தெரிந்த முகங்கள் தெரியாத முகங்கள் என்று உள்நாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அதுபோன்ற ஜமியத்து அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவினுடைய நிர்வாகிகள் அதுபோன்று காத்தான்குடியேற ஒரு சகோதரர்கள் பிரதேச சகோதரர்கள் என்று பலருடைய உதவியோடு இயங்கி வருகின்றது. இதற்காக உதவிய பொருளாதார ரீதியாகவோ உழைப்பு ரீதியாகவோ ஆலோசனை ரீதியாகவோ உதவி செய்த இதற்காக பிரார்த்தனை செய்த அனைவரையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அவர்கள் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை செய்வானாக என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நிச்சயமாக நல்லது. ஆம்நேர்களே, இன்று இந்த கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை தியாவட்டமான என்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற தாருசலாம் அரபு கல்லூரியினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவும் அதே போல் முதலாவது பட்டமளிப்பு நிகழ்வு சம்பந்தமாகத்தான் பேசியிருந்தோம். அது சம்பந்தமான விடயங்களை இன்றைய தினம் இங்கே கலையகம் வந்து எங்களோடு பகிர்ந்திருந்தவர்கள் தாருசலாம் அரபு கல்லூரியினுடைய நிர்வாக சபை தலைவராக இருக்கின்ற ஷேக் பீர் முகமது காஷிமி அவர்கள். இவர்கள் கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுகின்றார்கள். அதே போல் இந்த தாருசலாம் அரபு கல்லூரியினுடைய அதிபராக இருக்கின்றார் கலாநிதி ஷேக் ABM இஸ்மாயில் சலாமி அதே போல் மதனி. அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய நிலைய கலையும் சார்பாக எங்களுடைய வணக்கம் நேத்திர நிகழ்ச்சி சார்பாக இந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சரி நேயர்களே, இந்த அளவோடு நாங்கள் இந்த வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.